السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான். 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு தேடுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த வசனங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றதே. அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை வேளையை அடைந்ததும் ஏராளமான துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அந்த துஆக்களினுடைய சிறப்புகளையும் அந்த துஆக்களையும் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை அறிந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த துஆக்களையும் திக்ருகளையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆக்களையும் திக்ருகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிப்போம். அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அனைத்தையும் அறிந்த அனைத்தையும் செவியேற்கிற அல்லாஹுவை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த பாதுகாப்பு துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆ. அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று இதனை ஓதியதன் பின்னால் இந்த சூறாவை இந்த 2 வசனங்கள் 3 வசனங்களையும் ஓதுங்கள். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. மீண்டும் ஒரு முறை அந்த வசனங்களை ஓதுகின்றேன். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض
وهو العزيز الحكيم. இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை பாருங்கள். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிகிறவன். அவன் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். அவன்தான் அல்லாஹ். அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் பேரரசன், மிக்க பரிசுத்தமானவன், சாந்திமயமானவன், பாதுகாப்பளிக்கிறவன், அபயமளிக்கிறவன், யாவற்றையும் மிகைத்தவன், அடக்கியாள்கிறவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மகாய் தூய்மையானவன். அவன்தான் அல்லாஹ், படைக்கிறவன், படைப்பினங்களை ஒழுங்குபடுத்துகிறவன், உரு அமைக்கிறவன். அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனை தஸ்பீஹ் செய்கின்றன. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமுள்ளவன். அல் குர்ஆனினுடைய 59வது அத்தியாயத்தின் 22 மற்றும் 23, 24வது வசனங்கள் அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும் வல்லமைகளையும் சக்திகளையும் கூறக்கூடிய மிகவும் சிறந்த வார்த்தைகள். இதனை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த சிறப்பை கொடுக்கின்றான். அசுர சூராவினுடைய இந்த கடைசி 3 ஆயத்துக்களை யார் ஓதுகிறாரோ அவருடன் 70,000 மலக்குகளை அல்லாஹு தஆலா நியமிக்கின்றான். அவர்கள் அன்று மாலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு துஆ கேட்கிறார்கள். அவர்கள் அந்த பகலில் இறந்துவிட்டால் அவருடைய மரணம் ஷஹீதுகளினுடைய மரணமாக கருதப்படுகின்றது. இதை மாலையில் யார் ஓதுகிறாரோ அதே போன்றே அவருக்கு கிடைக்கும். அதாவது அன்றைய இரவு அவர் இறந்துவிட்டால் அவருடைய அந்த மரணம் ஷஹீதினுடைய மரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம், நீங்கள் இரவில் தூங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது ஹஸ்ர் சூராவினுடைய கடைசி ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று வசியத் செய்தார்கள். மேலும் நீர் இந்த ஆயத்துக்களை இரவில் ஓதிய பின் தூங்கி அதே இரவில் இறந்துவிட்டால், மரணித்து விட்டால் ஷஹீதினுடைய நன்மையை அடைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு வசியத் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த வசனங்களாக இந்த வசனங்கள் இறந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக இந்த துஆவை 3 தடவை ஓத வேண்டும். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த துஆவை 3 தடவை ஓதுவது. அதன் பின்னால் சூரத்துல் ஹஸ்ர், நான் ஏற்கனவே இந்த வசனங்களை ஓதி காட்டியிருந்தேன். அல் குர்ஆனினுடைய 59வது அத்தியாயத்தின் 22 மற்றும் 23, 24வது வசனம். இந்த வசனங்களை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய 70,000 மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கின்றான். அந்த மலக்குகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.